பாரு ரேணு, நடந்ததே நினைச்சிட்டு தான் இங்க எந்த வேலையும் நடக்காது. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லணும்னு தோணல உனக்கு? சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா நீ எனக்கு ஒரு பெட்டர் சொல்யூஷன் கொடுத்துருப்ப. சரி, அதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. ஆபீஸ் வர வழியே பாரு. யோசிக்கிறேன்டி. யோசிக்கிறியா? இதுல யோசிக்க ஒண்ணுமே இல்லை ரேணு. இதுல இருந்து மூவ் ஆன் ஆகணும்னா உன்னோட ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண மட்டும்தான் முடியும். அவன் கிட்ட கேட்டாலும் எதுவுமே சொல்ல மாட்டான். அட்லீஸ்ட் நீயாச்சும் சொல்ல, அப்படி என்னதான் நடந்ததுன்னு. சீக்கிரமா கிளம்புன்னு சொன்னா கிளம்பவே மாட்டியா? உன்னால தான் லேட்டு. ஏன் உன்னால லேட் இல்லையா? உனக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசாத, வாய் மூட்டு. ஆமா. இதான் நீ வீட்டில் இருக்காதா ரேணு? இல்ல ராஜேஷ். சமாளிக்காத, எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். இப்படி வீட்டுக்கு தெரியாம தனியா கூட்டு வந்து குடும்ப நடத்த பேர் தான் லவ்வா? சொல்லு ரேணு. ஹலோ, இது எங்க லைஃப். என்ன பண்ணும் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. டேய் நீ ஒரு நிமிஷம் இருடா. இல்ல ராஜேஷ், இத பத்தி நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும். இவன்ட்ட எதுக்கு நாம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கணும்? அதான் இந்த லோக்கல் பசங்களோட சேர்ந்தா உனக்கும் புத்தி அப்படிதானே போகும். ஏய், யாரா லோக்கல்? இன்னும் ஒரு வார்த்தை பேசினா ரேனோட சொந்தக்கார பையனெல்லாம் பார்க்க மாட்டேன். டேய் மரியாதையா பேசுடா. ஏய், அவன் என்ன கேவலமா பேசிட்டு இருக்கான். அதை கேட்கறத விட்டு என்கிட்ட சண்டைக்கு வர? ஹலோ பிரதர், இவ்வளவு ரோஷா இருக்கிறவன் லவ் பண்ற பொண்ணு கூட இப்படி இல்லீகலா இருக்க மாட்டான். நீ யாரா மயிறு எங்க லைஃப்ல வந்து லெசன் எடுக்கிறது? கையெடு குரு. என்ன சொன்ன? இல்லீகலா? யார் யாரை கூட்டு வந்தாங்கன்னு இவகிட்டயே கேளு. என்ன சொன்ன? ஏய், என்ன வார்த்தை சொன்ன? இல்ல ரேணு, அவன் தான். இனிமே சாகுற வர என் மூஞ்சிலே முழிக்காது. ரேணு, ஏய் ரேணு, நான் சொல்றத கேளுடி. ஏய் சாரிடி, அது எது தெரியாம பேசுடி. எப்படா எவனுக்கு பிரேக்கப் ஆகணும் அலையிறாங்க போல. ஆனால் எவன் ஒருத்தன் அடுத்தவன் ஆளுக்கு ஆசைப்படுறானோ அவனுக்கெல்லாம் ஆயுஸ் கம்மிடா குரு. டேய், அப்படி பார்த்தா நீ செத்தே 5 வருஷம் ஆயிருக்கணும்டா. டேய் அதுக்கு இல்லடா, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரமுறை இருக்குல்ல. அந்த ராஜேஷ் அன்னைக்கே நான் அடிச்சு மண்டகண்டெல்லாம் பொழந்துருப்பேன். ஆனால் நீ தான் என் கோப தீயில கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி அணைச்சிட்ட. ஆனால் ஒன்று மச்சான், இனி ஒன்னால என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. மச்சான், எனக்கு இந்த வண்டி ஏர்லாக் சவுண்டு, ஆட்டோ ஆறுன்னு, இந்த குப்பை வண்டி சவுண்டு இதை கேட்டால் மட்டும் தாண்டா பயம். மற்றபடி ஐ எம் ஏ வெரி ஸ்ட்ராங் மேன். ஆனால் ஒன்றுடா, அடுத்த தடவை மட்டும் அவன் என் கையில் மாட்டுட்டோம், அவன் சாவு என் கையில் தான்டா. என்ன வாயில பேசினா நேரில் வந்துட்டான். குரு, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் மச்சான், அவசரப்பட்டு கையை வச்சிடாதடா, ஏதோ சீன் ஆகிட போகுது. நான் வெளியே வெயிட் பண்றேன், சீக்கிரம் வா. ஏண்டா, இப்பதான் நேர்ல பார்த்தா பொழந்துருவே அளந்துருவேன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்ன? டேய் கொஞ்சம் யோசிக்க விடுறா. நீ போயிட்டு அவன்கிட்ட சகஜமா பேசு. ஏதாவது ஒண்ணுனா சிக்னல் மட்டும் நீ குடும்பச்சான். ரொம்பலாம் அவனை நான் பொழந்துறேன் இன்னைக்கு. என் மேலே சம கோவத்தில் இருக்குன்னு தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறவ இதை மட்டும் மறைச்சிட்டான்ற ஒரு கோவம். அதான் அன்னைக்கு அப்படி பேசினேன். அது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவன் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணாத நாளே இல்லை தெரியுமா? ஓ, அப்படியே அவன் என்னை கான்டாக்ட் பண்ணவே இல்லை. டேய், எல்லாத்துக்கும் உடனே சொல்யூஷன் கிடச்சா எப்படிடா? நேரங்காலம்னு ஒன்று இருக்குல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. குரு, இங்கே பாரு, என்னால் பிரிஞ்சவங்கள நானே சேர்த்து வைக்கிறேன், போதுமா? டேய் போட்டலாமாடா. ஆனால் அதுக்கு நீ ஒன்று பண்ணணும். என்ன? ஒரு 2 மாதத்துக்கு அவளுக்கு காலோ மெசேஜோ எதுவும் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணிடாத. டேய், என்னையே முறைச்சு என்ன பிரயோஜனம்? நீ கேட்ட வார்த்தை அப்படி. டேய், அவள் கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆயிருக்காடா. எல்லாம் சரியானதும் நானே சொல்கிறேன், ஓகேவா? என்ன அடிச்சு மூஞ்ச பேப்பான்னு பார்த்தா அவன் கூட ஏதோ பேரம் பேசிக்கிட்டு இருக்கான். நான் பேசாமல் இருந்தால் தான் அவன் மென்டல் ஹெல்த் சரியாகும்னா கொஞ்ச நாள் நான் பேசாமே இருக்கேன். குட். சரி, நான் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுறேன், வரேன். டேய், கையில் என்ன பாட்டில்? அண்ணே
வெயில் அதிகமாக இருக்குன்னு உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்தானே. பின்ன எம்டியா இருக்குது. வெயில் அதிகமாக இருக்குன்னு நானே குடிச்சிட்டேன். சீப்பா நல்ல வேலை போயிட்டா. உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நிற்கிறியடா. ஹலோ ஹலோ சொல்லு சோஃபி. குரு, எங்க இருக்க? ஒர்க் விஷயமா வெளியே போயிட்டு இருக்கேன். ஏன், என்னாச்சு? இல்ல, உனக்கும் அவளுக்கும் இருக்க ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா இல்லையா? அதை ஏன் கேட்குற? இன்னும் அப்படியே தான் இருக்கா. அவள் தான் எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாள். ஏன், நீ போய் பேச வேண்டியதானே? பேசலாம், பட் அவள் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கா. டைம் கேட்டாளா அப்படின்னு ராஜேஷ் சொன்னானா? ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருந்தேன், ஆனால் இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன். நீ என்ன சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியல. ஏய், புரிஞ்சிருந்தா தான் நீ அவ்வளோ இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்திருக்க மாட்டியே. டேய், அந்த ராஜேஷ் உங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக டைம் கேட்கல, அந்த டைமை யூஸ் பண்ணி இவன் அவன் கூட செய்யறதுக்காக பிளான் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி ஒன்றா இருந்திருந்தாலும் பரவாயில்ல, அவன் ரேணு கல்யாணம் பண்ணி அவனும் ஒரே பிடிவாதமாக இருக்கான். ஓத்தம், அந்த நாய் என்கிட்ட நல்ல மாதிரி வேஷம் போட்டு அவனுக்கு இருக்கு. டேய், கொஞ்சம் அவசரப்படாத, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாரு. இவளன்னா அந்த இடத்துல இன்னொரு ராஜேஷ். எப்போ எவன் ரூட் கிளியர் ஆகும், ஈஸியாக குடும்பம் நடத்தலான்னு காத்துட்ருக்கானுங்க. நீ ஃபஸ்ட்டு ரேணுவை பாரு, அவளை பார்த்து பேசி அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண பாரு. சோஃபி, சொல்டா. ரொம்ப தேங்க்ஸ். அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிட்டு 2 பேர் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்லுங்கள். உனக்கு? எனக்கு உங்ககிட்ட ஒன்று பேசணும். உங்ககிட்ட பேச எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா எனக்கு நிறைய இருக்கு ரேணு. ப்ளீஸ் என் கூட வா. உன் கூட நான் வந்ததும் போதும், உன்னால நான் பட்ட அவமானமும் போதும். ஏய், அன்னைக்கு ஏதோ உன் மேல இந்த கோவத்துல அப்படி பேசிட்டேன்டி. மறக்காம இருக்கிறதுக்கு அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை. உனக்கு வேணா அது சாதாரணமா இருந்திருக்கலாம். அன்னைக்கு நீ ஏன் இடத்துல இருந்து பார்த்திருந்தா உனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அவன் என்ன எவ்வளவு கேவலமா பார்த்தான்னு தெரியுமா? அந்த புறம்போக்கு நாயால தான் அந்த சண்டையே. அவனால தான் இந்த 2 மாசம் கேப் எல்லாமே. சும்மா அவனையே ப்ளேம் பண்ணாத குரு. இப்பெல்லாம் அவனை பத்தி பேசினாலே உனக்கு கோவம் வருது இல்ல? ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிறேனு, லவ்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம், ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஸ்டாண்டில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் 1000 பேர் வந்து வரிசையில் நிற்பாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்கிறங்கிற பேரில். இங்கே பாரு ரேணு, முன்னெல்லாம் நீ எங்கே போயிட போறேன்னு ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டு நீ. ஆனால் இந்த 2 மாசத்துல எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், இப்போ நீ என்னதான் சொல்ல வர? இட்ஸ் ஓவர் குரு. நீ என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அந்த இடத்துல நீ என்னை ஈஸியா விட்டு கொடுத்துட்ட. உன்னை நம்பி இனிமே என் ஃபியூச்சரை ஒப்படைக்க முடியாது. தயவு செஞ்சு இனிமே என் லைஃப்ல வரவே வராத. ஏய், என்னடி ரொம்ப ஓவரா பேசு. ஏய் 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 ரேணு, ரேணு. மச்சான் குரு, இன்னையோட எல்லாமே சரியாயிடுன்னு சொன்னியடா. டேய், கவலைப்படாதடா, அவளுக்கு எதுவும் ஆகாது. அவள் உனக்காகவே திரும்பி வருவா பாரேன். இல்லை மச்சான், இது சரி வராதுடா. அவனை வேணான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா. டேய், அவ தான் ஏதோ கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கா, அதை போய் பெருசாக எடுத்துட்டு இருக்க. அப்பா வாங்கப்பா. எங்க இருக்கா? அப்பா உள்ளதான்ப்பா இருக்கா. நீயும் போய் என்னன்னு அவளை பாடுறா. மச்சான், பொண்ணுங்களுக்கு ஒரு பையன் வேணும்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்கடா. அதுவே அந்த பையன் வேண்டான்னா வேண்டாம் தான். நம்ம தலைகீழாக நின்னாலும் அவங்க நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. டேய், நீ இப்படியே முறுக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும்டா. அவன் முதல்ல கண்ணு முழிக்கிட்டோம், நானே அவகிட்ட பேசுகிறேன்.
மறுபடியும் இவனா? அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு உங்கள் 2 பேரையும் சாவடிச்சிருவேன். ஹலோ, ஹாஸ்பிட்டல் நினச்சிங்களா என்ன நினச்சிங்க? பேஷண்ட்லாம் உள்ளே இருக்காங்க, சத்தம் போடாமல் அமைதியாக இருங்க. சார், இங்கே குரு யாரு? டாக்டர் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. சண்டை உங்க 2 பேருக்குள்ள நலம் விசாரிக்க வந்த நான் என்னடா பண்ணேன்? டேய், என்னாச்சுடா? மச்சான், ஒரு நிமிஷம். டேய் ஜிம்பாடி. எது டேயா? ஆமாதானடா நீ, அப்புறம் டேன்னு சொல்லாம? நானே ஆல்ரெடி செம காண்டில் இருக்கேன், பேசாமல் கிளம்பு. காண்டில் இருக்கியா? ஆமா, லிவிங்ல இருந்தாலும் பரவாயில்ல, லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏத்துக்கிறேன்னு ரேணுகிட்ட சொன்னியாமே. ஆமாம் சொன்னேன். அதுக்கு இப்போ என்னடா? அவ 2 மாசம் முழுகாம இருக்கா, நீ ஏன் அவளை ஏத்துக்க? மச்சான் வரட்டா? மாப்பிள வரண்டே. டாக்டர், அவனை தயவு செஞ்சு வெளியில போக சொல்லுங்க. இது என் குழந்தை, எனக்கு பார்த்துக்க தெரியும். இதை ரீசனா வச்சு அவன் என்னை வந்து பார்க்கவே கூடாது.